காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து புறப்பட்டு கலிலேயாவுக்குச் சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை என்று இயேசுவே சான்று பகர்ந்திருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவிற்குச் சென்றிருந்தபோது அவர் எருசலேமில் செய்தவை அனைத்தையும் பார்த்திருந்தார்கள். இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு மீண்டும் வந்தார். அங்கே அரச அலுவலர் ஒருவருடைய மகன் நோயாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதை அறிந்த அந்த அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை குணப்படுத்த வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் அவரிடம், ஐயா, என் மகன் இறப்பதற்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், மகன் பிழைப்பார் என்றார். அந்த மனிதர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பிச் சென்றார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எந்த நேரத்தில் அவன் உடல்நலம் தேறியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் அவனை விட்டது என்றார்கள். மகன் பிழைப்பார் என்று இயேசு தன்னிடம் சொன்ன அதே நேரத்தில்தான் காய்ச்சல் விட்டது என்று தந்தை உணர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே.